முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி தீர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணாவை இருந்து வந்தோம்
புரந்தரதாசனை போற்றி போற்றி எனது ஆசான் செல்வமணியை போற்றி போற்றி இந்த புண்ணிய பூமி குறிஞ்சி நிலத்தில் நம்பிக்கை மகளாக என்னை அவதரிக்க வைத்தாய். பிறந்து பிள்ளை பிராயம் அடைந்து கல்விக்கூடம் நடந்து இம்மங்கை பருவம் அடைந்து இதுவரை யாரும் குறை கூறாமல் பெற்றோர் சொல் நல்வாமல் வளர்ந்து வருகிறேன். இதுபோல் காக்க வேண்டும் தந்தையா, வேலையா, முருகையா, ஆண்டி பழனி அப்பா, பழனி அப்பா, ஆண்டி பழனி அப்பா. மூணு மறைக்குது இல்லைங்க. ஆண்டி பழனி எப்படி மட்டும் எதுக்கு தனியா சொல்ல தெரியுமா? சரி, எப்படி அவர் இருக்கிற அழகே அந்த இடத்துலதான் இருக்கு. எந்த இடத்துல? அந்த ஒரு அழகு அந்த ஒரு இடத்துலதான் பார்க்க முடியும். எந்த இடத்துல? இந்த இடத்துல பழனிமலையில. பழனிமலையா? ஆமா, எல்லா இடத்துலயும் பாப்பீங்க முருகனை. நம்ம பக்கத்துல எந்த முருகன்? அந்த முருகன் சொல்லலைங்க. அந்த முருகனெல்லாம் சொல்லல நானு. நான் சொல்ற முருகன் வந்து தெய்வ யானையோடையும் வள்ளியோடையும் காட்சி அளிப்பார். ஒரு சில கோயில்ல தெய்வ யானை மட்டும் காட்சி அளிப்பார். அவர் அங்க இருந்து போறாரு. வள்ளியோ முருகனையும் ஒரு காட்சியா பார்க்கலாம். தெய்வானையும் முருகனையும் வள்ளியா காட்சியா பார்க்கலாம். வள்ளி முருகன் தெய்வானையும் சேர்த்து காட்சியா பார்க்கலாம். ஆனா ராஜகோலத்தில் இருக்கிற அலங்காரத்தையும் ஒரு காட்சியா பார்க்கலாம் எல்லா கோயிலுமே. ஆனா ஒரே இடத்துல மட்டும் ஒரே ஒரு கோலத்துலதான் நிப்பாரு. அது எந்த கோலம் தெரியுமா? அது எந்த கோலம் தெரியுமா? தலையில ஒரு மொட்டை, நெத்தில ஒரு பட்டை, கழுத்துல ஒரு முத்திராட்ச கொட்டை, கையில ஒரு வட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு முளம் கோவிலுக்கு ஆண்டி கோலம். அந்த ஆண்டி கோலத்துல அவர் பழனி மலையில இருப்பார் பார்த்துக்கங்க. அவ்வளவு அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த கோலத்துல இருக்கிற முருகன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். துணிமணி போட்டிருக்க முருகன் எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமா, ஆண்டி கோலத்துல முருகனை பாத்தீங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போகும்போது நினைப்பாங்க, பழனிக்கு போகும்போது ஆண்டி கோலத்துல இருக்க அபிஷேகத்தை பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல நாமளும் ஆண்டியாவே ஆயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. அங்க வந்து 2 அபிஷேகமும் நடக்கும். காலையில வந்து ஆண்டி கோலத்துல நடக்கும், மாலையில வந்து ராஜகோலத்துல நடக்கும். நீங்க பழனிக்கு போனீங்கன்னா 2 கோலத்திலயும் அந்த முருகனை தரிசிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துக்கு செல்வ செல்வத்துடன் வாழ்றதுக்கு அருள் பெறுவார். அப்படின்றதுனால அந்த அழகான முருகனை பத்தி, அந்த அழகான முருகனை பாடிக்கலாமா? அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா,
கண்டிப்பா உங்களை முருகன்ற பேர்ல நான் உங்களை கூப்பிடல. நான் உங்களை கூப்பிடவே தான் முருகன். நான் ஏன் முருகனை கூப்பிடுறேன்? அந்த முருகன் அப்படின்ற சொல்லுக்கு எவ்வளவு அப்படி அர்த்தம் இருக்கு தெரியுமா? முருகன் அப்படின்ற முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த ஒரு வார்த்தைக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க? முருகான்னு சொன்னோம்னா நம்ம முருகனை மட்டும்தான் கும்பிடுறோம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா முருகனோட பேர்ல எத்தனை பேர் அடங்கிட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? முருகனா முருகா 3 எழுத்து இருக்கு. அந்த முதல் எழுத்துக்கு முகுந்தன் என்ற திருமாலை குறிக்கும். அந்த ரூ என்ற அர்த்தத்துக்கு ருத்ரன் என்ற சிவபெருமானை குறிக்கும். கா என்றால் படைப்பெறவான பிரமனை குறிக்கும். அப்ப முப்பெரும் தேவர்களும் அங்க இருக்கிறாங்க முருகா அப்படின்ற இடத்துல. அந்த முருகனோட இடத்துல 3 பேர் இருக்கிறவங்கள அவங்களுடைய மனசுல யார் இருக்கா? திருமலையோட மனசுல யார் இருக்கா? லட்சுமி தேவி இருக்காங்க. சிவபெருமான இடத்துல யார் இருக்கா? உடம்புல பாதி பார்வதி இருக்காங்க. பிரம்மதேவன் இடத்துல யார் இருக்கா? நாம சரஸ்வதியை வச்சிருக்காங்க. அப்ப முப்பெரும் தேவர்களும் வந்துட்டாங்க, முப்பெரும் தேவியரும் வந்துட்டாங்க. அப்ப அந்த முருகா என்ற சொல்லுல எல்லா கடவுளுமே வந்திருக்காங்க. நீங்க நம்ம முருகன் மட்டும் கும்பிடுறோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம முருகான்னு கூப்பிட்டாலே எல்லா கடவுளும் அதுல நம்ம ஒரே வார்த்தையில இருக்குது. அதனால எல்லா கடவுளையும் கும்பிட்ட மாதிரிதான். முருகா என்ற பேரை சொன்னாலே எல்லா கடவுளையும் கும்பிட்ட மாதிரிதான். உங்கள் முன்பு விளையாடுகளுக்கும் நமது கலாசிரியர்களுக்கு காமிச்சவங்க பொன்னாடி படுறாங்க. கிராம சார்பாக பொன்னாடி பற்றியாக உள்ளவங்களுக்கும் நன்றி. நன்றி. எனக்கு வணக்கம். அப்படி இருக்கிறதுனால அந்த முருகா அப்படின்ற வார்த்தைக்கு அவ்வளவு தெய்வமும் உள்ள அடங்கி இருக்குது அந்த முருகா என்ற வார்த்தை சொல்லலையே. அதனால எப்பயுமே முருகா முருகா அப்படின்னு நீங்க கூப்பிட்டாலே எல்லா தெய்வமே உங்ககிட்ட வந்து நின்றோம். அப்படின்ற ஒரே காரணத்தினால யார வணங்கினாலும் அந்த முருகனை பெற்றெடுத்த அன்னைய வணங்கினாதான் எனக்கு நல்லது. ஏன்னா அன்னையின் தரிசனம் இல்லாம அருள் இல்லாம எந்த ஒரு காரியமும் கைகூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையினால நானும் அந்த அம்மனை முதல்ல தரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் நம்ம வேலைக்கு போகணும். ஏன் தெரியுமா? அம்மனை வந்து நான் தரிசனம் பண்ணாதான் எனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தெரியுமா? நீங்க விளையாடுறதுக்கான மாலை வச்சுட்டு இருக்கோம். சும்மா சும்மா ஸ்டேஜ்ல ஏறிக்கிட்டே இருக்க கூடாது. சரியா? மாலை கொண்டா மாலை மாத்துறதுக்கு வாங்கி வச்சு அங்க போய் விளையாடுறதுக்கு வச்சுட்டு இருக்காங்க. யாரும் மேல விடாதீங்க. கேமரா ஓடிட்டு இருக்கு. உள்ள வந்து மூஞ்ச காட்டிட்டு இருக்கீங்க. திருமணம் பண்றதுக்காக மாலை வாங்கி வச்சிருக்கிறோம். அதை வந்து தூக்கிட்டு போப்பாங்க. என் கல்யாணம் எப்படி நடக்கும்? நின்று போகாதா என் கல்யாணம்? நான் அப்புறம் மாலைக்கு எங்க போறது? நடக்கிறதுல காலையில விடிய காலையில கூட மாலை காட்ட மாட்டாங்க. 6 மணிக்கு தான் பூ கூடையே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என் கல்யாணம் எப்படி நடக்கும்? என் கல்யாணம் நின்று போச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஐயோ, முடியவே முடியாது. நான் ஏற்கனவே எப்படின்னா நான் வந்து முருகப்பெருமான அம்மாவை வந்து நான் ஐஸ் வச்சு குளிர வச்சு என்னது கல்யாணம் நடந்தாதான். ஆனா கல்யாணம் நடக்கணும்னா என்னோட மாமியாரை தான் நான் முதல்ல வணங்கணும். ஆமா, ஏன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 10 பொருத்தம் பாக்குறத விட்டு போட்டு மாமியாருக்கும் மருமகளுக்கும் 10 பொருத்தத்தை பார்க்கணும். ஏன் 10 பொருத்தத்தை பார்க்கணும் தெரியுமா? அங்க போன உடனே எவ்வளவு நாள கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் போட்டு நம்ம வளர்த்தோம். நேற்று வந்து ஒரு கொத்திட்டு போயிட்டா அப்படின்னா அம்மா ஒரு பக்கம் அழுவாங்க. சரி, இந்த பிள்ளை என்ன செய்யும்? நம்ம தான் வந்துட்டோம்ல, மகளை இழுத்து பிடிச்சே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம எதுக்கு கட்டி வச்சாங்க அப்படின்னுட்டு அவங்க ஒரு பக்கம். அப்ப 2 பேருக்கு என்ன ஆகும்? ஒருத்தால நடுவில் வச்சுக்கிட்டு சண்டை தான் வரும். அப்ப மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வராம இருக்கணும்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் 10 பொருத்தத்தை பாக்குறத விட்டு மாமியாருக்கும் மருமகளுக்கும் 10 பொருத்தத்தை பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு போற மருமகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அதனால நானும் அந்த அன்னைய முருகன் எங்க அத்தைய வணங்கிட்டு எங்க மாமியார்
உங்ககிட்ட பேசாம ஆட்ட பேசுறேன். சொல்லுங்க. 5 வயதிலிருந்து அரிய பருவத்திலிருந்து பிஞ்சில பழையனமைக்கு பெரிய மனமொழிய தோழி என்று பாரதியார் சொன்னது போல சரி எனக்கும் 5 வயசுல இருந்தே காதல் வந்துருச்சு. உங்க நோக்கம் எனக்கும் காதல் வந்துருச்சு. உங்களுக்கு நோக்கம் வந்துருச்சு. ஆமா உண்மைதான் சொல்றீங்க. யாராருக்கும் வருது, எனக்கு வராதா? ஆமா 5 வயசுல இருந்து முழுக மேல நீ
நீங்க 4 பேர் இருந்து என்ன பண்ண? நான் உங்களுக்காக வந்தேன், இங்க இருக்கிறவங்களை பார்க்கணும்னு வந்தேன். என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. இருந்தாலும் பாத்துக்கோங்க, வள்ளி திருமணத்தோட கல்யாணத்தை பார்க்க வந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, முருகனோடையும் வள்ளியோடையும் கல்யாணத்தை வந்து காலையில 5:30 மணிக்கு இருந்து பார்த்துட்டு போனாதான் உங்களுக்கு வந்து நல்லது. இருந்து பார்த்துட்டு நீங்க பாதிலேயே கிளம்பி போனீங்கன்னா முருகன் கையில என்ன வச்சிருக்காரு? வேலு. எல்லா கடவுளுக்கும் வந்து ஆளுக்கு ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க. சூழாயுதம் வச்சிருக்காங்க. காக்குறதுக்காக வந்து அருவா வச்சிருக்காரு. சிவபெருமான் வச்சிருக்காரு. ஆமா, எல்லா தெய்வமும் ஒவ்வொரு சாமான் வச்சிருக்காரு. கையில வேலு, ஆயுதம், பொருள், இதெல்லாமே எப்பவுமே சண்டை நினைச்சு அந்த பொருள் எடுத்துட்டு பொறுத்து தெய்வம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கடவுள் தான் தப்பு செய்யறவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கறதுக்காக எல்லா கடவுளுமே ஆளுக்கு ஒரு ஆயுதம் வச்சிருக்கோம். ஆனா அந்த ஆயுதம் பூரா எதிரிகளை வந்து ஒரே அழிச்சுட்டு தான் போயிடும், மதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா முருகையில இருக்கிற வேலு மட்டும் என்ன தெரியுமா செய்யும்? தங்க வேலு. என்ன செய்யும் தெரியுமா? முக்தி நிலையை கொடுக்கும், சக்தி நிலையை கொடுக்கும், ஆணவத்தை நடக்கும். அப்பேற்பட்ட தங்க வேலை நான் கல்யாணம் பண்ணும் போது நீங்க இருந்து பார்க்கலைன்னா வீட்டுக்கு பாதியிலே போனீங்கன்னா உங்க வந்தவங்க குத்தும். எங்க குத்தும்? உங்க கண்ணை வந்து தூங்க விடாம குத்தும். அதனால அந்த முருகனோட வேலை நினைச்சு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த தூக்கும் போது இந்த வேலு வந்து என்னைத்தான் வாங்க எழுப்பிக்கிட்டே இருக்குது. ஆமா, சரிசா எழுப்பிக்கிட்டே இருக்குது. அந்த முருகன் மேல வச்சிருக்கிற காதல், நான் வச்சிருக்கிற காதல் எப்படி காதல் தெரியுமா? எப்படி காதல் தெரியுமா? என்னோட காதல் சாதாரண மனித காதலே அல்ல. அந்த ஆசைய நானே சொல்லட்டுமா? ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானோ, நீயும் ஒத்துக்கிட்டு வர வேணும். ஒத்துக்கிட்டு ஊத்துதடி ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். ஆக நேரம் நல்ல நேரம்
அப்படின்னு சொல்லி அப்ப அவங்களுடைய வரவுக்காக தேதியெல்லாம் மாத்தி வச்சு கல்யாணத்துக்கு வரவேற்க வைப்பாங்க. ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல வந்து கல்யாணம் வந்து காலையில 5:30 மணிக்கெல்லாம் கோயில போய் தாலியை கட்டுவாங்க, வரவேற்பாங்க, வீட்டுக்கு வந்து வைப்பாங்க, சாப்பாடெல்லாம் அப்பதான் போடுவாங்க, மண்டபம்லாம் அப்பதான் கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு தவறை செய்யாம முக்கியமான நேரம் என்னன்னா சிவ முகூர்த்தம் காலையில 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். இப்ப 5:30 கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன் பிரம்ம முகூர்த்தம் சிவ முகூர்த்தம் வந்து காலையில 5:30 மணிக்கு இருக்குது. அப்போ வந்து தாலியை கட்டிட்டு நீங்க வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கல்யாணத்தை பார்க்க வந்தீங்கன்னா செவ்வாதோசை உள்ளவங்களுக்கு செவ்வாதோசை நீங்கி கல்யாணம் சீக்கிரமா நடக்கும், பிள்ளை ஊட்டி இருந்தா உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொண்டாட்டீங்களா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டு வரீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிள்ளை கல்யாணம் நடக்கும் சரியா? அப்படி இருக்கிறதுனால
இல்ல எங்க அண்ணனும் சேர்ந்து வராரா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால இந்த காட்டுக்குள்ள வந்தோம்னா ஒரே ஒரு சத்தமா கேக்குது. என்ன சத்தம் தெரியுமா? இல்லங்க, பேயெல்லாம் வரல. குருவி சத்தம், கிளி சத்தம், மயில் சத்தம், இந்த மாதிரி சத்தம்லாம் கேக்குது. என்னதான் இருந்தாலும் பாத்துக்கோங்க, அந்த சிட்டுக்குருவி மாதிரி கத்த முடியுமா யாராவது? அப்படி இருக்கனால எல்லாருமே இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? உடம்புல 1008 வியாதியை வச்சிட்டு இருக்காங்க. ஏன் வச்சிட்டு இருக்காங்க? சரியான உணவுகளை சாப்பாடுறதுனால, சாப்பாடு இல்லாதனால. அந்த காலத்துல பாத்துக்கோங்க, சாப்பாடுனா கறி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்க. அது என்ன நாள் தெரியுமா? தீபாவளி ஒரே ஒரு நாள் மட்டும். அன்னைக்கு தான் கோழிக்கறி எடுப்பாங்களோ, ஆட்டுக்கறி எடுப்பாங்களோ, இட்லியை சுட்டு வைப்பாங்களோ. நைட்டே எல்லாத்தையும் செஞ்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. எப்படி? தலையில வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு, காடு வழியா எண்ணெய் வச்சுட்டு, மூக்கு வழியா கண்ணு எல்லா இடத்துலயும் எண்ணெய் வச்சு ஒரு 3 மணி நேரம் அப்படியே படுக்க போட்டு, அதுக்கப்புறமா சுடுதண்ணியை வச்சு குளிக்க வச்சு, அதுக்கப்புறமா சாப்பாடை எடுத்து கறி குழம்பு சோறு வச்சு, கறி குழம்பு இட்லியை வச்சு சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படியா? சாம்பார் வைக்கணும்னா எவ்வளவு பொருள் வாங்கணும்? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஏதாவது மூணு சொல்லுங்கப்பா, இல்ல ஆணு சொல்லுங்கப்பா, ஏதாவது சொல்லுங்கப்பா. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், காய்கறி, கேரட் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அதுல போட்டு புளிய கரைச்சி ஊத்தி மசாலா பொடி போட்டு கொதிக்க வச்சு சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து சைடிஷால கடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்ப எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா? எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா? விலைவாசியை பார்த்துட்டு காய்கறியை வாங்குறத விட்டு இப்ப அதிகமா போய் என்ன செய்யறாங்க? 100 ரூபாயை கொண்டு வராங்க. அரை கிலோ கறி 100 ரூபாய்க்கு இவ்வளவு தருவாங்க கோழிக்கறி. அதை வாங்கிட்டு ஒரு வேலை கூட இல்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரமா வேலை பார்க்கறதுன்னா இந்த மொத்த கறி குழம்புல தாங்க. ஆமா, என்ன செய்வாங்க தெரியுமா? வெங்காயம் தக்காளி போடுவாங்க, இஞ்சி பூண்டு விழுத போடுவாங்க, மசாலா பொடியை போடுவாங்க, குக்கர்ல போட்டு ஒரு அடக்குவாங்க. 3 விசில் விழும். அவ்வளவுதான், எடுத்து வச்சு இந்த குட்டிக்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு வருவாங்க. இந்த கோழிக்கறியை வந்து இப்படி நம்ம அடிக்கடி சாப்பிடுறதுனால எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு 5வது படிக்கிற 2 பிள்ளைங்க,
ஆமா 5வது தான் அந்த பிள்ளைங்க படிக்குதுங்க. அந்த 5வது படிக்கும் போது அந்த பிள்ளைங்க எல்லாம் வயசுக்கு வந்துருச்சு. 9 வயசு 10 வயசு தான். ஆமா, ஒரு பிள்ளை 9 வயசு, ஒரு பிள்ளைக்கு 10 வயசு. ஆனா ரெண்டுமே ரெட்டை பிள்ளைங்கன்றதுனால அவங்க வந்து ஒரே இடத்துல ஒன்னாவே வயசுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், அவங்களும் கோழி கறியை தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன தெரியுமா, 24 வயசு தான், 24 மிஞ்சி போனா 28 வயசு. அதுலயே வந்து இருதய நோய் வந்துருது. இருதய நோய்னா வாட்டுட்டாங்க, அது வந்து அவங்க இறந்துடுறாங்க. அதனால காசு பணத்தை பார்க்காம அந்த காலத்து சாப்பாடு மாதிரி சாப்பிடுவீங்க. சாப்பிடுங்க, விலைவாசியை பார்க்காம சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப எல்லாம் எப்படி அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா இடிப்பாங்க, வேக வச்சுதான் காய போடுவாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே கொண்டு வந்து சாப்பாடு சமையல் எல்லாம் அரைப்பாங்க. அந்த சாப்பாடுலாம் இப்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அதனால நான் வாயில சொல்றேன், நல்லா கேளுங்க. மீட்டு திட்டம் எல்லாம் சோறு நென்மனக்கு காத்திருக்கா இப்ப வந்த உடனே சாப்பாடு பார்த்தீங்களா, சூப்பர் சாப்பாடுல சாப்பாடு, நல்ல சாப்பாடுல என்னென்ன சாப்பாடு தெரியுமா, ஃபுல்லா ஆட்டுக்கறி தான்.
இந்த குழம்பு பாருங்க, எலும்பு குழம்பு, அதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. நாளைக்கு நாளை கழிச்சு, நாளைக்கு நாளை கழிச்சோம், 3 நாளைக்குமே 3 நாளைக்கு சாப்பாடு கொடுத்த சரி, சாப்பாடு கொடுத்த உள்ளவங்களுக்கு நன்றி. உண்மையிலே குழம்பு சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. அதனால எத்தனை பாட்டு வந்தாலும் பாத்துக்கோங்க, கிராமத்துல இருந்து வர்ற பாட்டு வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். தாலாட்டுல இருந்து வயக்காட்டுல உழுதுல இருந்து எல்லா பாட்டுமே அங்க நல்லா இருக்கும். அதனால அந்த இதுல இருந்து அந்த மெட்ல இருந்து இப்பதான் சினிமா பாட்டு எல்லாமே வந்திருக்கு. அதனால கிராமத்தின் பொதுவாக சார்பாக கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், என் மனசுக்குள்ள இருக்கிறே கருத்த மச்சான், நினைப்பிருக்கா நினைப்பிருக்கா உனக்கு மச்சான், உன்னை வெறினாளா விரும்புறேன் மனசு மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், அவர் தூங்கிட்டு இருக்காரு. வேற விஷயம் மடியில்